பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்க. கத்தர்லேயே போதும் சந்தோஷமா இருக்க இயேசப்பாவே விரும்புகிறான். இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்ற வார்த்தைன்னா, இக்காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். ஆமே, பாடுகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அந்த பாடுகள் தான் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நாமே வேதத்தில் பவுல் என்ற மனுஷன் அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 3 முறை ஏசப்பா கிட்ட ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த முல்லை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், இந்த உபத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று சொல்லி 3 முறை ஏசப்பா கிட்ட ஜெபித்தார். வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமே, உங்களுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இயங்கும். ஆமே, உங்களுடைய பாடுகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுவார். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் பாடுகளுக்கு பின்பாக மகிமையை சந்தித்தார்கள். ஆமே, உங்களுக்கு வருகிற பாடுகளை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார், அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யோசேப்பு எல்லா பாடலையும் அனுபவித்தார். ஆனால் காரணம் என்னவென்று தெரியுமா? தீமையை ஆண்டவர் அவனுக்காக நன்மையாக மாற்றினார், பாடுகளை ஆண்டவர் அவனுக்கு மகிமையாக மாற்றினார். அதனால் காலத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த வார்த்தை நம் கர்த்தருடைய ஆசீர்வாதம்.